ஐக்கிய தேசிய கட்சியின் அடுத்த பிரதி தலைவர் யார்? உங்களது விருப்பை DL இடைவெளி நீங்கள் தெரிவு செய்யும் உறுப்பினரின் இலக்கத்தை குறிப்பிட்டு 7788க்கு SMS அனுப்புங்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் அடுத்த உப தலைவர் யார்? உங்களது விருப்பை AL இடைவெளி நீங்கள் தெரிவு செய்யும் உறுப்பினரின் இலக்கத்தை குறிப்பிட்டு 7788க்கு SMS அனுப்புங்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் அடுத்த தேசிய அமைப்பாளர் யார்? உங்களது விருப்பை NO இடைவெளி நீங்கள் தெரிவு செய்யும் உறுப்பினரின் இலக்கத்தை குறிப்பிட்டு 7788க்கு SMS அனுப்புங்கள். මෙන්න විශේෂ පුවතක්. වෙඩිවිදීමකින් තුවාල ලැබූ කැලණිය ප්‍රාදේශීය සභාවේ එක්සත් ජනතා නිදහස් සන්ධාන මන්ත්‍රී හසිත මඩවල මහතා ජීවිතක්ෂයට පත් වුණා. තුවාල ලැබූ මඩවල මහතා ජාතික රෝහලට ගෙනාවද ඔහු මියගිය බව ජාතික රෝහලේ අධ්‍යක්ෂ වෛද්‍ය අනිල් ජාසිංහ මහතාද තහවුරු කළා. කැලණියේ පිහිටි නිවස ආසන්නයේදී හසිත මඩවල මහතාට මෙම වෙඩි ප්‍රහාරය එල්ල වී තිබුණේ අද පස්වරුවේ. නැවතත් එම් ප්‍රවෘත්තිය වෙඩිවිදීමකින් තුවාල ලැබූ කැලණිය ප්‍රාදේශීය සභාවේ එක්සත් ජනතා නිදහස් සන්ධාන මන්ත්‍රී හසිත මඩවල මහතා ජීවිතක්ෂයට පත් වුණා. තුවාල ලැබූ මඩවල මහතා ජාතික රෝහලට ගෙනාවද ඔහු මියගිය බව ජාතික රෝහලේ අධ්‍යක්ෂ වෛද්‍ය අනිල් ජාසිංහ මහතාද තහවුරු කළා. කැලණියේ පිහිටි නිවස ආසන්නයේදී හසිත මඩවල මහතාට මෙම වෙඩි ප්‍රහාරය එල්ල වී තිබුණේ අද පස්වරුවේ. කොගුල් விசேட செய்தி ஒன்று. துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த கரணி பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர் அசித்த மடவல உயிரிழந்துள்ளார். காயமடைந்ததன் பின்னர் தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் உயிரிழந்திருந்ததாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க குறிப்பிட்டிருந்தார். கரணியில் உள்ள தனது வீட்டுக்கு அருகே அசித்த மடவல இன்று மாலை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி இருந்தார். மீண்டும் அந்த விசேட செய்தியை நாங்கள் அறிய தருகிறோம். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த கழனி பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர் அசித்த மடவல உயிரிழந்துள்ளார். காயமடைந்ததன் பின்னர் தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் உயிரிழந்திருந்ததாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். கழனியில் உள்ள தனது வீட்டுக்கு அருகிலேயே அசித்த மடவல இன்று மாலை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி இருந்தார். In breaking news, UPFA Kalaniya Pradeshiya Sabha member Hasita Madavala, who was rushed to the National Hospital after being shot at, has passed away. This was confirmed to News First by the director of the National Hospital, Dr. Anil Jasinghe. Hasita Madavala had been shot at in close proximity to his house in Kalaniya. Here's the news item once again.
UPFA Kalaniya Pradesha Sabha member Hasita Madawala, who was rushed to the National Hospital after being shot at, has passed away. This was confirmed to News First by the director of the National Hospital, Dr. Anil Jasinghe. Hasita Madawala had been shot at in close proximity to his house in Kalaniya. நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் இன்று முறைப்பாடு செய்ததாக தென்மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன தெரிவிக்கின்றார். காலையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இது குறித்து விளக்கமளித்தார். நீதிமன்றத்தின் தீர்ப்பானது திருடனின் தாயாரிடம் ஆரிடம் கேட்பதை போன்றுள்ளது என அமைச்சர் விமல் வீரவங்ச கூறியுள்ளார். இது ஒட்டுமொத்த நீதித்துறைக்கு தாக்கம் செலுத்தும் விடயம் என்பதனை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூற வேண்டும். பிரதம நீதியரசர் பாராளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையில் பிரசன்னமாக சென்றிருந்த போது தெரிவுக்குழுவின் உறுப்பினராக இருந்த அவர் பிரதம நீதியரசரை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இத்தகைய அமைச்சர்களின் தகாத செயல்களால் நாட்டின் நீதித்துறை அழுத்தத்துக்குள்ளாகிறது என்பதை தெளிவாக கூற வேண்டும். இது விடயம் தொடர்பில் பூரண விசாரணை நடத்தி விமல் வீரவங்சவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோரி இன்று நான் உயர்நீதிமன்றத்தில் முறைப்பாடு ஒன்றை தாக்கல் செய்துள்ளேன். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச கேகாலையில் இன்று நடைபெற்ற மஸ்ஜிதுக்கு புது ஒளி செயற்திட்டத்தில் கலந்து கொண்டார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திடம் பொருட்கோடலை கோருவதானது திருடனின் தாயிடம் அவரை பற்றி கேட்பது போல் என அமைச்சர் ஒருவர் கூறுவதனை நான் கேட்டேன். பாராளுமன்றத்தின் 117 உறுப்பினர்களின் கையொப்பத்தை பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினால் அந்த குற்றப்பிரேரணை நடவடிக்கையை செயற்படுத்துவது எந்த தாயிடம் கேட்பது போல் என நான் அந்த அமைச்சரிடம் கேட்க விரும்புகின்றேன். பேங்க் மூனுக்கு எதிராக போலியாக உண்ணாவிரதம் இருப்பதாக கூறிய மாவீரன் என கூறி தெரியும் அமைச்சரிடம் நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். பாராளுமன்றத்திற்கும் நிறைவேற்ற அதிகாரம் நீதிமன்றம் ஆகிய மூன்றையும் ஒன்றென நினைத்து அவற்றுக்கு மதிப்பு அளிப்பதற்கு உங்களுக்கு கடப்பாடு உள்ளது. தமக்கு வேண்டும் சந்தர்ப்பங்களில் உயர் நீதிமன்றம் சிறந்தது என கூறவும் தேவையற்றதாக கருதும் சந்தர்ப்பங்களில் உயர் நீதிமன்றம் தவறானது என கூறவும் முடியாது. என்று பொருட்களின் விலையை குறைக்க முடியாதமையினால் மக்கள் எதிர்நோக்கியுள்ள பொருளாதார பாதிப்பிற்கு பதிலளிக்க முடியாமையினால் நீதிமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் இடையில் உள்ள பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலையில் இந்த அரசாங்கம் இன பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. இவற்றிலிருந்து தப்பிக்க என்ன வழி? இனங்களுக்கு இடையில் மோதல்களை ஏற்படுத்துகின்றனர். அதனால் இந்த கொள்கையை நாம் மாற்ற வேண்டும். மஸ்ஜிதுக்கு புது ஒளி செயற்திட்டத்தின் கீழ் கேகாலை ஜாமுல் அசனாத் ஜும்மா முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு சஜித் பிரேமதாச இன்று நிதி உதவி வழங்கினார். கபீர் ஹசீம் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த முஸ்லிம் மாணவர்களுக்கான அப்பியாச கோப்பிகளை பகிர்ந்தளிக்கும் நிகழ்விலும் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய கம்பஹாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரியவின் கம்பஹாவில் உள்ள அலுவலகத்தில் கடமைகளை ஆரம்பிக்கும் நோக்கில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏதேனும் ஒரு வகையில் நாடொன்றில் உள்ள நீதிமன்ற கட்டமைப்பு வீழ்ச்சி அடையுமானால் அந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லாது போகும். அந்த நாடு சர்வாதிகாரத்தை நோக்கியே செல்லும். எதிர்வரும் 8ஆம் தேதி திவிநகும சட்ட மூலம் கொண்டு வரப்பட உள்ளது. திவிநகும சட்ட மூலம் தொடர்பில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ளன. அது மிகவும் ஆபத்தான நிலைமையாகும். 90 பில்லியன் ரூபாய் வரை செலவிடுகின்றனர். அதற்கு யார் பொறுப்பு கூறுவது? இவை மக்களின் பணம் என்பதாலேயே நாம் கதைக்கின்றோம். எவ்வித உணர்வும் இன்றியே நாம் கடன் பெறுகின்றோம். பெற்றுக்கொள்ளப்படும் பணம் வீண் விரயமாகும் போது எமக்கு வேதனையாக உள்ளது. 2013-2014 ஆண்டுக்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் பதவிக்கு தாம் போட்டியிட உள்ளதாக சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தற்போதைய தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச மேலும் ஒரு வருடத்திற்கு அந்த பதவியில் செயற்பட போவதில்லை என தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தற்போதைய தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச சம்பிரதாயபூர்வமாக 2 வருட பதவிக்காலத்தை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளதாகவும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பிலும் வெளி மாவட்டங்களிலும் உள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் கனிஷ்ட மற்றும் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தலைவர் பதவிக்காக போட்டியிடுமாறு தம்மை ஊக்குவித்ததாகவும் சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட வைத்திய நிபுணர் லக்ஷ்மண் வீரசேனவினால் முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ முகாம் மாத்தறையில் இன்று நடைபெற்றது. மாத்தறை தெவினுவர சரணபால வித்தியாலயத்தில் இந்த இலவச மருத்துவ முகாம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. விசேட வைத்திய நிபுணர் லக்ஷ்மண் வீரசேனவின் முயற்சியினால் 1991 டிசம்பர் 15 மகியங்கண்ணையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவ முகாம் தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. இதற்கமைய 500வது மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. வடக்கிலிருந்து தெற்கு வரையும் வடமேல் மாகாணத்திலிருந்து கிழக்கு மாகாணம் வரையும் இந்த மருத்துவ முகாமை நாம் முன்னெடுக்க உள்ளோம். யுத்த காலத்திலும் பிரச்சனைகள் நிலவிய கால பகுதியிலும் இந்த மருத்துவ முகாமை முன்னெடுத்திருந்தோம். இந்த உலகத்தில் பணத்தினால் பெற்றுக்கொள்ள முடியாத ஆத்ம திருப்தி இதில் உள்ளது என நான் நினைக்கின்றேன். எனது சகோதர வைத்தியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன். ஒரு தடவையேனும் என்னுடன் இணைந்து இதனை எவ்வாறு முன்னெடுக்கின்றோம் என்பதனை அவதானியுங்கள். சபாநாயகர் சமல் ராஜபக்சவும் இந்த மருத்துவ முகாமில் பிரசன்னமாகியிருந்தார். அவருடன் இணைந்து அவரது குடும்பத்தார், அதனை போன்று அவரது உறவினர்கள், நண்பர்கள் இந்த முகாமில் கலந்து கொள்வது தொடர்பில் நாம் பெருமை அடைகின்றோம். அவரது ஊரில் நடைபெறும் 500வது மருத்துவ முகாமில் கலந்து கொள்ள முடிந்தமையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. அடுத்து சக்தியின் தேடலில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள போக்குவரத்து மார்க்கங்கள் விஸ்தரிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு வருவதை எம்மால் காண முடிகின்றது. இவற்றுள் தோட்ட மக்களின் போக்குவரத்து மார்க்கங்களும் அடங்குகின்றனவா என்பது கேள்விக்குறியே. கண்டி, புபுரச, போமன் தோட்ட மக்கள் தமது அன்றாட போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தும் பாலமே இது. 150 வருட காலம் பழமை வாய்ந்ததாக கருதப்படும் இந்த இரும்பு பாலம் அபாயகரமான நிலையில் காணப்படுவதாக மக்கள் அங்கலாய்கின்றனர். மழைக்காலங்களில் இந்த பாலம் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். பாலம் மிச்ச காலமாக உடஞ்சி கிடஞ்சி கிடக்கு. எந்த வாகனங்கள் போனாலும் அமுங்கி போயிடுது. இந்த ரோட்டில் ரொம்ப வாகனங்கள் இது போகிறதில்ல. பிரச்சனை, ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் பெரும் பிரச்சனைகள். மழை அதிகமாக பெஞ்சுன்னா தண்ணி பாலத்துக்கு மேலே போகுது. அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாமான்கள் கொண்டு வரதுக்கா, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த நேரத்தில் இந்த பாலம் விழுகும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் நடுவழியில் வரும்போது எங்கள் பாலம் விழுந்துருச்சுன்னா நாங்களும் சரி. நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் தோட்டப்புற பாட்டாளி மக்கள் எதிர்நோக்கும் போக்குவரத்து பிரச்சினை தொடர்பில் அதிகாரிகள் பாராமுகமாயிருப்பது ஏனோ. புபுரச, போமன் தோட்ட மக்கள் பயன்படுத்தும் இந்த பாலத்தை செப்பனிடுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் நாள் எப்போது உதயமாகும்? மத்திய மாகாண போக்குவரத்து அமைச்சரே, இது உங்களின் கவனத்துக்கு. பண்டைய கால பொருட்களை தற்போதைய தலைமுறையினர் மிகவும் அரிதாகவே காண்கின்றனர். இதற்கமைய பண்டைய கால பொருட்களை காண்பதற்கான வாய்ப்பு அண்மையில் ஏறாவூர்பற்று பிரதேச மக்களுக்கு கிட்டியிருந்தது. மட்டக்களப்பு ஏறாவூர்பற்று பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் அரும்பொருட்களின் கண்காட்சி ஒன்று அண்மையில் இடம்பெற்றது. இந்த கண்காட்சியில் தமிழர் பாரம்பரியம், கலை, கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இயற்கையிலிருந்து கிடைக்கும் மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. எமது கலை கலாச்சாரத்தை பேணும் இவ்வாறான செயற்பாடுகள் வரவேற்கத்தக்கதே. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.